Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை வந்து இணைக்கணும் அப்படினு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு வந்து ஒரு சில அறிவிப்பு வந்து கொடுத்திருந்தாங்க. இதுல நிறைய நபர்கள் வந்து உங்களுடைய மின் இணைப்பு வந்து ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணிருந்தீங்க. நிறைய நபர்கள் வந்து கேட்கக்கூடிய ஒரு சந்தேகங்கள் என்ன அப்படினா நாங்க ஏற்கனவே வந்து லிங்க் பண்ணிட்டோம். ஆனா ஸ்டேட்டஸ் வந்து எங்களால வந்து செக் பண்ண முடியல. அது எப்படி வந்து லிங்க் ஆயிருக்கா இல்ல சக்சஸ்ஃபுல்லா வந்து ஆயிருக்கா இல்ல பெண்டிங்ல இருக்கா இல்ல வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்இபிலேருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் நியூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து அப்டேட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அன்பல் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போடக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட்டு நியூஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மொபைல் நம்பர் டிஎன்இபி கூட உங்களுடைய ஆதார் கார்டு வந்து எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி போட்டிருந்தோம். அதில் நிறைய நபர்கள் பார்த்துட்டு வந்து கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண போகிறேன். ஏன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருக்கும். நான் வந்து லிங்க் பண்ணிவிட்டேன் எங்கள் வீட்டுக்கு, ஆனால் அது வந்து எப்படி வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறது, அது வந்து கன்ஃபார்மாக ஆயிடுச்சா இல்லையா, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா இல்லை பெண்டிங்கில் இருக்கா அப்படிங்கிறத எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்களோ, அதாவது எங்கே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்களோ அதே இடத்துக்கு போய்க்கோங்க. அதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களுடைய மின் இணைப்பு கூட வந்து இந்த ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே வந்து 1 வீக்குக்கு முன்னாடி நம்ம சேனலே வந்து வீடியோஸ் வந்து இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆதார் கார்டு வித் உங்களுடைய மின் இணைப்புடன் லிங்க் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இணையம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ளார வந்து போகும். இந்த பேஜில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டைப் பண்ண சொல்லியிருந்தோம். அதாவது உங்களுடைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபியில் கொடுத்துருக்கக்கூடிய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் உங்களுடைய மீட் ரீடிங் நம்பர் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து என்ட்ரு பண்ணணும். சரிங்களா? என்ட்ரு பண்ணி நீங்கள் என்ட்ரி கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஆதார் அப்டேட்டட் பெண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் தான் இருக்குது, இன்னும் வந்து லிங்க் ஆகலை அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து காட்டுது. ஏன்னா யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த அக்னாலஜ்மெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல் மட்டும்தான் வந்திருக்கே தவிர உங்களுக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து அப்டேட் ஆனதாக வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை. உங்களுக்கு நான் வந்து ரொம்ப ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி கூட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பட் யாருக்குமே இன்ன வரைக்கும் எந்த நோட்டிஃபிகேஷன் வரல. நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணுறதா தான் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கொடுத்து என்ட்ரி பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆதார் அப்டேட்டடு அண்ட் பெண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வருது. அப்படின்னா இன்னும் உங்களோட ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? பெண்டிங்கில் தான் இருக்குது. மேபி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வரும். இதில் இன்னொரு அப்டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டாக இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து 300 KB தான் வந்து ஆதார் கார்டு வந்து சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட்ஸ் இருக்குது. ஆதார் கார்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கொடுக்கணுமா, ஃப்ரெண்டு மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்டையும் பேக்கையும் வந்து ஆதார் கார்டு வந்து மேட்ச் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். முன்னாடி ஃபஸ்ட் டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி மட்டும் தான் வந்து அப்லோட் பண்ணுமான்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து 500 KB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த வெப்சைட்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பென் டூல்ஸ் இந்த வெப்சைட்டு. இதில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஆதார் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தெளிவாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப கேபி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் இமேஜில் வந்து பேக் சைடு வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச் ஆகி நீங்கள் வந்து இமேஜாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாகவும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு டிஎன்இபி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் வந்து பண்ணிக்கிற முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் வந்து மெர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா 500 KB இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிசீவ் பண்ண உங்களுடைய எஸ்எம்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ரெசிப்ட் வந்து கண்டிப்பாக அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்ல வந்து தெரியப்படுங்க. அந்த கமெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பண்ணுறேன். அப்படி இல்லைனா அதே கமெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு ரீப்ளே வந்து பண்ணுறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா
ஆன்லைன் ஜாப்ஸு, பார்ட் டைம் ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸு, கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய ஜாப் அப்டேட்டு, இந்த மாதிரியான இ-சேவை மையத்துலேருந்து வரக்கூடிய நியூஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆன்லைன் சர்வீஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.